1972 முதல் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை வெற்றி பெறவில்லை என்பதுதான் உண்மை. இதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். எடப்பாடி சட்டமன்ற தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை என்பதை திரு சி.வி. சண்முகம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் ஒன்றை அவர் சொல்லியிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய துணையோடு வட மாவட்டங்களிலே வெற்றி பெற்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லியிருக்கிறார். வட மாவட்டங்களிலே வலுவாக இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி அமைத்து தேர்தலிலே போட்டியிட்ட பொழுது 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இதே சி.வி. சண்முகம் ஏன் விழுப்புரம் தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெறவில்லை? இவருக்கு கூட்டணி கட்சி அவருக்கு உரிய உதவி புரியவில்லையா அல்லது அவர்களை அனுசரித்து இவர் நடந்து கொள்ளவில்லையா? எந்த காரணத்தினால் 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியிலே இவரால் இந்த இயக்கத்திலே இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட லட்சுமணன் அவரிடத்திலே தோல்வி பெற்றார்? இதற்கு அவரால் பதில் கூற முடியுமா? இந்த இயக்கத்தை பற்றி குறை சொல்வதற்கு சி.வி. சண்முகத்திற்கு என்ன அருகே இருக்கிறது? விழுப்புரம் மாவட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியுற்றதற்கு இவர்தான் காரணம் என்பதை இந்த நேரத்திலே நான் கடுமையாக குற்றம் சாட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நாவடக்கத்தோடு பேச வேண்டும். வளர்த்த இயக்கத்தை பார்த்து குறை சொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? அம்மா அம்மா என்று நேற்றைய தினம் சொல்லுகின்றாயே திரு சி.வி. சண்முகம் அவர்களே, அதே அம்மா அவர்களால் தான் உங்களுடைய மாவட்ட செயலாளர் பதவி எடுக்கப்பட்டது. அதன் பிறகு உங்களுக்கு மாவட்ட செயலாளர் என்ற பதவியை பிச்சை போட்டது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அமைப்பு செயலாளர் என்ற பிச்சையை போட்டது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். மீண்டும் 2021 விழுப்புரம் சட்டமன்ற தேர்தலிலே நீங்கள் தோல்வியுற்ற பொழுது அண்ணன் எடப்பாடியார்களை நீங்கள் கெஞ்சி கேட்டதின் காரணத்தினாலே, வற்புறுத்தியதின் காரணத்தினாலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் போட்ட பிச்சைதான் உனக்கு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் என்பதை நீ மறந்துவிட வேண்டாம். யாரை பார்த்து பேசுகிறாய்? இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக இருக்கிற அண்ணன் எடப்பாடியாரை பற்றி குறை சொல்வதற்கு உனக்கு என்ன யோகியதை இருக்கிறது? குடும்ப அரசியல் நடத்துவதாக சொல்லுகிறாரே, யாரை பார்த்து சொல்லுகிறாய்? உன்னுடைய மாவட்டத்திலே குடும்ப ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற நீ எங்களுடைய பொதுச் செயலாளரை பார்த்து குடும்ப அரசியலை நடத்துகிறாய் என்று சொல்கிறாய். இதுவரை முதலமைச்சராக இருந்த பொழுதும் சரி, இன்றைக்கு பொதுச் செயலாளராக இருக்கின்ற பொழுதும் சரி, அண்ணன் எடப்பாடியாருடைய மகனை பற்றி யாருக்கும் தெரியாது. எந்த விதமான கட்சி நிகழ்ச்சிகளிலோ அரசு நிகழ்ச்சிகளிலோ இதுவரை அவர் கலந்து கொண்டது இல்லை. அவரை இதுவரும் நேரிலே பல பேர் பார்த்தது இல்லை. ஏன் இங்கே அமர்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களாகிய நாங்கள் கூட இதுவரை அவரை நேரிலே நாங்கள் சந்தித்தது இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதலமைச்சராக இருந்த பொழுதும் சரி, இப்போது இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற பொழுதும் சரி, அண்ணன் அவருடைய மகனை எந்த விதமான அரசியல் நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ள அனுமதிக்கவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் அதே நேரத்தில் விழுப்புரம் மாவட்டத்திலே என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? உன்னுடைய அண்ணன் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த மாவட்டத்தினுடைய குறுநில மன்னராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பது அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு நன்றாக தெரியும். உங்களை மீறி, உங்களுடைய சகோதரரை மீறி யார் பொதுச் செயலாளரை சென்று சந்தித்தாலும் அவர்கள் கட்சியிலே இருந்து கட்டம் கட்டப்பட்டார்கள். அவர்களுக்கு சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டது என்பதுதான் உண்மை. இன்றைக்கு நீங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கின்ற 6 சட்டமன்ற தொகுதிகளில் 2 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு போக 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நீங்கள் பரிந்துரை செய்த வேட்பாளர்களைத்தான் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தேர்தலிலே போட்டியிடுவதற்கு அறிவித்தார்கள். ஆனால் அங்கு என்ன நடந்தது? விழுப்புரம் தொகுதியிலே மயிலம் சட்டமன்ற தொகுதியிலே மட்டும் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள். மாறாக வானூர் சட்டமன்ற தொகுதி, விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி, திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியிலே நீங்கள் பரிந்துரை செய்த வேட்பாளர்களை அறிவித்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவர்களுக்காக கடுமையாக உழைத்தார்கள். ஆனால் அந்த மாவட்டத்தினுடைய குறுநில அமைச்சராக, குறுநில மன்னராக செயல்பட்ட நீங்கள் ஏன் அந்த 3 வேட்பாளர்களை வெற்றி பெற செய்யவில்லை? எதனால் அவர்கள் தோற்றார்கள்? இன்றைக்கு காரணம் வேண்டும், காரணம் வேண்டும், தோற்றதற்கு காரணம் என்று கதறிக்கொண்டிருக்கின்ற நீங்கள் உங்கள் மாவட்டத்திலே உங்களால் நிறுத்தப்பட்ட 3 வேட்பாளர்கள் தோற்றதற்கு என்ன காரணம் என்பதை முதலிலே நீங்கள் தொண்டர்களுக்கு கூறுங்கள். இன்றைக்கு பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், செயற்குழுவை கூட்ட வேண்டும், அங்கே பேச வேண்டும் என்று நீங்கள் கேட்கின்றீர்கள்.
ஆனால் அண்ணன் எடப்பாடியார் இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, இந்த இயக்கத்துடைய தொண்டர்களுடைய கருத்துக்களை அறிய வேண்டும் என்பதற்காக, ஒரு சட்டமன்ற வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த இயக்கத்துடைய ஆணிவேர்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள், நகர கழக செயலாளர்கள், இயக்கத்துடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள், மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகள், அந்தந்த மாவட்டங்களிலே பணியாற்றி கொண்டிருக்கிற கழகத்துடைய தலைமை கழக நிர்வாகிகள், கழகத்துடைய சார்பணி மாவட்ட செயலாளர்கள், கழகத்துடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவருடைய கருத்துக்களை கேட்டு செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாவட்டமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தலைமை கழகத்திலே அவர்களை அழைத்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்து அந்த கருத்துகளின் அடிப்படையில் செயற்குழுவை கூட்டி பொதுக்குழுவை கூட்டி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் கூட்டத்திலே அண்ணன் எடப்பாடி அவர்கள் அறிவித்தார்கள். அதன் அடிப்படையில் கடந்த 13ஆம் தேதி 13/6/2026 அன்று காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற 3 சட்டமன்ற தொகுதிகள், காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி, உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதி, ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர், மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகள், அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அந்த மாவட்டத்திலே கழகத்திற்காக பணியாற்றி கொண்டிருக்கிற தலைமை கழக நிர்வாகிகள், கழகத்துடைய மாநில பிற நிர்வாகிகள், மாவட்ட சார்பு அணியினுடைய நிர்வாகிகள், அந்த மாவட்டத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிற ஒன்றிய கழக செயலாளர்கள், நகர கழக செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் என அனைவரையும் அழைத்து காஞ்சிபுரம் மாவட்டத்திலே 3 மணி நேரம் அந்த நிர்வாகிகளுடைய ஆலோசனைகளை கேட்டறிந்தார். அவர்கள் சொன்ன கருத்துக்களை, யோசனைகளை குறிப்பெடுத்துக் கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டமாக தலைமை கழகத்திலே அழைத்து அவருடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டறிந்து அதன் பிறகு இந்த இயக்கத்தினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்த நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கழகம் வெற்றி வாய்ப்பினை இழந்ததற்கு என்ன காரணம் என்பதை கேட்டறிந்து அதன் பிறகு செயற்குழுவை பொதுக்குழுவை கூட்டி அறிவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு முன்பாக திரு சி.வி. சண்முகம் உடனே செயற்குழுவை கூட்ட வேண்டும், உடனே பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். செயற்குழுவிலே 175 முதல் 200 வரை உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இந்த 175 முதல் 200 செயற்குழு உறுப்பினர்களிலே ஒரு 5 பேர் 10 பேர் பேச முடியும். அதுவும் யார் பேச முடியும்? சி.வி. சண்முகம் போன்ற முன்கோபிகள் தான் அந்த கூட்டத்திலே பேச முடியும். பொதுக்குழுவிலே 3000 பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதிலே மேடையிலே அமர்ந்திருக்கிற தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள் தான் பேச முடியும். அடிமட்டத்திலே இந்த இயக்கத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற அடிமட்ட தொண்டர்கள், ஒன்றிய